புத்தாண்டு வந்தது அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். இந்த புத்தாண்டுல இருந்து நம்ம எதை புதுசா பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில மாத்திக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். இது ரொம்ப சாதாரணம் தான். ஆனா எத்தனை பேர் அதை கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு காரணம் நம்மளோட ரெசல்யூஷன்ஸ் எதர் ரொம்ப பெருசா இருக்கு, இல்லைன்னா நமக்கு அது போரிங்கா இருக்கு. நம்ம இந்த வருஷம் ஒன் ரூல் ஃபார் இயர் 2026ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட 2025ஓட ரூல் ஆஃப் த இயர் கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டியாக தான் இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் நான் அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இன்டென்ஸாக உட்காந்து ஒரே நாள் செய்கிறத விட கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எஃபர்ட் ரொம்ப காம்பவுண்டடாக இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலுமே குட் டேஸ் பேட் டேஸ்ன்னு இருக்குது. வருஷம் முழுக்க எவ்ரிடே நான் 30 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களோட கோலாக இருந்தது அப்படின்னா, பேட் டேஸ் அன்னைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் நான் அந்த கோலோட சேர்த்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற கோலையும் நான் எடுத்திருக்கேன். இந்த வருஷத்தோட இயர் எண்ட்ல நம்ம அதை அட்டைன் பண்ணோமா இல்லையா, அதுல இருந்து ஏதாவது நமக்கு லெசன்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையிலேயே சிறந்த வருஷமா இந்த வருஷம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.